மிலான் 2024 இது நம்மளோட மல்டிலேட்ரல் நேவல் ட்ரில். இது ஒரு மிகப்பெரிய கடற்படை ஒத்திகை. இதுல மொத்தம் 51 நாடுகள் பார்ட்டிசிபேட் பண்றாங்க. இதுல ரஷ்யா கூட அவங்களோட ட்ரூப்ஸ் அமைச்சு வச்சுக்கிறாங்க, கடற்படையை வந்து அமைச்சு வச்சுக்கிறாங்க. இது போல பல நாடுகள் வந்திருக்கு, மொத்தம் 51 நாடுகள். இந்த ட்ரில் வந்து பாத்தீங்கன்னா 2 ஃபேஸ். முதல் ஃபேஸ் வைசாக்ல வச்சு இந்த எக்ஸ்போ செமினார் இது போல விஷயங்கள்லாம் நடந்துச்சு. இப்போ லைவ் ட்ரில் நடக்க போகுது. பிப்ரவரி 24 இருந்து 27 வரைக்கும் இந்த ட்ரில் நடக்க இருக்கு. இந்த ட்ரில்லில் என்ன செய்வாங்க அப்படின்னா ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம், அப்புறம் ஆன்டி சப்மரைன், ஆன்டி சர்ஃபேஸ் வார்ஃபேர் ட்ரில்லுன்னு பல விஷயங்கள் நடக்க இருக்கு. இதுல என்ன ஒரு ஹைலைட்னா நம்மளோட 2 ஏர் கேரியர்ஸுமே இதுல பார்ட்டிசிபேட் பண்ண போது. ஐஎன்எஸ் விக்ராந்த், ஐஎன்எஸ் விக்ரமாதித்யா, இது ரெண்டோட பெர்ஃபார்மன்ஸும் எந்த அளவுக்கு இருக்கு அப்படிங்கிறத நம்ம இந்த உலகத்துக்கே காட்ட போறோம். ஈரானுக்கும் ரஷ்யாவுக்கும் சமீபத்துல சில புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள்லாம் கையெழுத்து பண்ணப்பட்டது இல்லையா? அப்பத்துல இருந்து இந்த ஈரானும் ரஷ்யாவும் ரொம்ப கூடிக்கிறாங்க. இப்ப பாருங்க, 400 மிசைல் அமைச்சு வச்சுட்டாங்க. இந்த மிசைலோட ரேஞ்சு குறைஞ்சது 300 இருந்து 700 கிலோமீட்டர் இருக்கும். இந்த உக்ரைனோட போர்ல கூடிய சீக்கிரம் ரஷ்யா அதை பயன்படுத்தினாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. இது ஒரு கிரவுண்ட் டு கிரவுண்ட் பாலிஸ்டிக் மிசைல் அப்படிங்கிறதோட சொல்லப்பட்டு வருது. இந்த மிசைலோட பேரு ஃபட்டா 110 அப்படிங்கிறதோட சொல்லப்பட்டு வருது. இது ஒரு ஷார்ட் ரேஞ்ச் பாலிஸ்டிக் மிசைல் தான். பட் எதுவாக இருந்தாலும் ரஷ்யாவுக்கு இது போல ஆயுதங்கள் கிடைச்சாலே இந்த பிரச்சனையில அதிக அளவுல அவங்க மிசைலை பயன்படுத்தினாங்கன்னா ஏர் சுப்பீரியாரிட்டி இது போல ஆயுதத்தை வந்து அதிக அளவுல வச்சிருக்கிறதுனால உக்ரைன் அப்படியே கிரஷ் பண்ணிடுவாங்க இல்லையா? அதனால இந்த மேற்குலக நாடுகள் இதுக்கு மேல ஈரான் மேல ஸ்பெஷலைஸ்டா சாங்ஷன் போட்டாலும் ஆச்சரியப்படுறதுக்குல கொஞ்சம் வெயிட்டிங். ரஷ்யா வாங்கியிருக்கல, 1-2 உள்ள போட்டோன்னு இங்க பாருங்கப்பா ஈரானோட ஆயுதம் உள்ள வந்து விழுந்துருச்சுன்னு ஜெலன்ஸ்கி அவர்கள் எடுத்து போட்டோ எடுத்து உலக நாடுகளே கேளுங்க, கண்டிங்க ஈரானை அப்படிங்கிறத சொல்லுவாங்க. ஈரான் கிட்ட கேட்டா இல்லைங்க, நாங்களாம் போர் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி கொடுத்ததுங்க, இப்ப எடுத்து பயன்படுத்திட்டு இருக்கிறாங்க ரஷ்யா அப்படிங்கிறது போல ஈரான் தரப்புல சொல்லுவாங்க. அப்படிங்கிறத என்னோட ஒரு யூகம் நடக்குதா என்னங்கிறது பொறுத்து வந்து பார்ப்போம். ஆனா இதுக்கப்புறம் ஈரான் மேல என்ன மாதிரியான சாங்ஷன் இந்த மேற்குலக நாடுகள் போடுவாங்க அப்படிங்கிறது தெரியல. இது எதுக்கான மூவா இருக்கும்? ஒருவேளை இந்த மேற்குலக நாடுகள் இந்த செங்கடல்லையும் சரி இந்த பெர்ஷியன் கல்ஃப்லையும் சரி இந்த பகுதியெல்லாம் ரொம்ப ஓவரா டாமினேட் பண்ணிட்டு இருக்கிறதுனால ரஷ்யா உதவ ஆரம்பிச்சிட்டாங்களா ஈரான் அப்படிங்கிறது போல கேட்க தோணுது. ஏன்னா இந்த காசால வந்து பாத்தீங்கன்னா இஸ்ரேல் பயங்கரமா தாக்குதல் பண்ணிட்டு இருக்காங்க இல்லையா? அதுக்காக கேட்க வைக்கணும், இங்க பாரு நீங்க கேட்கலன்னா நான் ரஷ்யாவுக்கு ஆயுதம் கொடுப்பேன் அப்படிங்கிறது போல ஈரான் கொடுத்துட்டாங்களா அப்படின்ற கேள்விகள்லாம் வருது. எதுவா இருந்தாலும் சில நாடுகள்ல தெரிஞ்சிடும் ஈரானுக்கு இப்ப செஞ்ச விஷயத்துக்கு என்ன மாதிரியான எதிர்வினைகள் மேற்குலக நாடுகள் செய்ய போறாங்கன்னு. மிடில் ஈஸ்ட்ல நடக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான ஒரு ஜியோபாலிட்டிக்கல் மூவ் அப்படின்னா இந்த துருக்கியும் சொமாலியாவும் இப்போ மேரிடைம் அக்ரிமெண்ட் சைன் பண்ணிக்கிறாங்க செக்யூரிட்டிக்காக. அதாவது அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மொத்த செக்யூரிட்டியும் வந்து இதுக்கு மேல துருக்கி தான் பாத்துக்குவாங்களாமா. துருக்கி சொமாலியாவோட அந்த கடற்பகுதியை பாதுகாக்க போறாங்க அப்படிங்கிறது புரிஞ்சுக்க முடியுது. அந்த இடத்துல தான் யமன் ஹவுதிஸ் இருக்கிறாங்க. அப்ப யமன் ஹவுதிஸோட துருக்கி வந்து டிஸ்கும் பண்ணிக்குவாங்களா அப்படின்ற கேள்வி வருது. ஏன்னா யமன் ஹவுதிஸோட நேரடியா போர் தொடுக்கிறதுக்கு அமெரிக்கா யூகேனால முடியாது. உள்ள காலை வச்சுட்டானா சோழியை முடிச்சு விட்டுருவாங்க. ஏன்னா அவங்க கிட்ட அண்டர் வாட்டர் ட்ரோன்ல இப்ப பயன்படுத்துறதா குற்றச்சாட்டுகள் வந்துருச்சு. ரஷ்யாவுக்கு நடந்த ஞாபகம் இருக்குங்களா? அதே மாதிரிதான் எந்த போர்க்கப்பலும் தப்பிக்காது. இப்ப எப்படி இந்த கார்கோ ஷிப் உள்ள போச்சோ அதே போல சரிச்சிருவாங்க எந்த இதா இருந்தாலும். உள்ள கால் எடுத்து வெயிடி மாப்பிள அப்படின்னு தான் அவங்களும் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. பட் ஆனா இப்போ துருக்கி கொண்டு வந்து இங்க ஏன்பா போத்து விட்டீங்க அப்படின்ற கேள்வி வருது. இதுக்கு மேல துருக்கி பாத்துக்குங்க, நாங்களாம் டாடா பை பை எஸ்கேப் அப்படிங்கிறதோட ஓடிடுவாங்களா அப்படின்ற கேள்வி வருது. இதுக்கு மேல இந்த துருக்கி இந்த சொமாலியோட அந்த கடற்பகுதியை பாதுகாக்கிறேன்னு சொல்லிட்டு இந்த பாபேல் மண்டல் ஸ்ட்ரைக்ல உள்ள பூந்து இந்த ஹவுதிக்கு எதிராக போர் தொடுப்பாங்களா அப்படிங்கறது பொறுத்து பார்ப்போம். ஏன்னா ஏதோ வேணுங்கிற குச்சி முட்டாய் குருவி ரொட்டி வந்து பாத்தீங்கன்னா மேற்குலக நாடுகள் கொடுத்துட்டாங்க போல தெரியுது. அதனாலதான் இது போல வேலைகள்லாம் நடக்குது அப்படிங்கிறது போல அனலிஸ்ட் எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. இது மிக முக்கியமான ஒரு டேர்னிங் பாயிண்ட். இதனால என்ன மாற்றம் வரப்போகுது இந்த மிடில் ஈஸ்ட்ல அப்படிங்கிறத பொறுத்து பார்ப்போம். அப்புறம் சில முக்கியமான செய்திகள் இதெல்லாம் 2 நாளைக்கு முன்னாடியே வந்துச்சு, நம்மளால கவர் பண்ண முடியல. பட் இதெல்லாம் சில முக்கியமான செய்திகள்ன்றதுனால நம்ம லைனா ஒன்னொன்னா பாத்துருவோம். முதல் விஷயம் என்னன்னா, இந்த ஜெர்மனில முனிச் செக்யூரிட்டி சமிட் நடந்தது இல்லையா? அது நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறமா லைனா எல்லாரும் இந்த உக்ரைனுக்கு என்னென்னலாம் செய்யணுமோ எல்லாத்தையும் செய்ய ஆரம்பிச்சுக்கிறாங்க. முதல்ல இந்த பிரான்ஸ்ல இருந்து எடுத்துக்கலாம். பிரான்ஸ் இந்த கேஸ்பிராமோட அசட் இருக்கும் இல்லையா, அதை கான்ஃபிஸ்கேட் பண்ணிட்டாங்க. அதாவது அவங்க பிடிச்சு இது நம்மளுக்கு தான்ப்பா இதுக்கு மேல அப்படிங்கிறது போல அவங்க ஒரு சைடு ஆரம்பிச்சுக்கிறாங்க. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா கனடா தரப்பு வந்து நாங்க 800 ட்ரோன்கள் கொடுத்துட்டோமாப்பா அப்படிங்கிறது போல கனடா தரப்புன்னு சொல்லிக்கிறாங்க. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஸ்வீடன் தரப்புல இருந்து 682 மில்லியன் அமெரிக்க டாலர் வர்த்துக்கான மிலிட்டரி எய்டு வந்து நாங்க புதுசா கொடுக்க போறோம் உக்ரைனுக்கு அப்படிங்கிறது போல அவங்க தரப்புல இருந்து வந்திருக்குது. அடுத்தது டச்சோட டிஃபென்ஸ் மினிஸ்டர் தரப்புல இருந்து ஸ்டேட்மெண்ட், நாங்க ஆல்ரெடி ட்ரோன்களை கொடுக்க ஆரம்பிச்சிட்டோம்ப்பா உக்ரைனுக்கு அப்படிங்கிறது போல அவங்க தரப்புல இருந்து வந்திருக்கு. அப்புறம் கடைசியா எஸ்தோனியா, இந்த எஸ்தோனியா தரப்புல இருந்து
இந்த ரஷ்யர்கள், இந்த ரஷ்ய மொழி பேசுவாங்க இல்லையா, அவங்களாம் இந்த ரஷ்யர்கள் அப்படிங்கிறது போல அவங்க ஐடென்டிஃபை பண்ணி வச்சுக்கிறாங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 10 பேருக்கு மேல எங்களுக்கு லைட்டா சந்தேகமா இருக்கிறதுனால புடிச்சு ஜெயில போட்டுக்கிறோம் அப்படிங்கிறது போல எஸ்தோனியா தரப்புல இருந்து அந்த மூவ் எடுத்தோடனே பக்கத்துல இருக்கிற பெலருஸ் சும்மாவா இருப்பாங்க, நாங்க என்ன அப்படிங்கிறது போல அவங்க தரப்புல இருந்து என்ன செஞ்சுக்கிறாங்கன்னா 16 ஃபாரின் நேஷனலிஸ்ட பிடிச்சி இவங்கள உளவாளிகளா இருப்பாங்க அப்படின்னு பிடிச்சி அவங்க தரப்புல ஜெயில போட்டுக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம பெலரூஸோட அதிபரான லுகசெங்கோ அவர்கள் ஓப்பனா ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துக்கிறாங்க. ரஷ்யால நடக்கக்கூடிய தீவிரவாத நடவடிக்கை, இந்த தீவிரவாத தாக்குதல்ல நேரடியா இந்த மேற்குலக நாடுகள் பங்கு இருக்குங்க, அவங்களோட பங்கு இருக்கு, அவங்களோட உதவியால தான் உக்ரைன் வந்து ரஷ்யாக்குள்ள தீவிரவாத தாக்குதல் பண்றாங்க அப்படிங்கிறது போல மிகப்பெரிய குற்றச்சாட்டுகள்லாம் சொல்லிட்டு இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம உக்ரைன்ல எப்பவும் போல இந்த ட்ரோன் தாக்குதல் தலைவிரிச்சு ஆடிட்டு இருக்குது. இந்த ரஷ்யா அதிகமான ட்ரோன்களையும் மிசைல்களையும் உக்ரைனுக்குள்ள விட்டே இருக்கிறாங்க. அதே நேரத்துல கள நிலவரம் வந்து பாத்தீங்கன்னா ரஷ்யா பல இடங்களையும் முன்னேறிக்கிட்டே இருக்கிறாங்க. அப்படி என்ன மிக முக்கியமான தாக்குதல் இந்த தடவை உக்ரைன்ல நடந்துருச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, உக்ரைனோட கிரமடாஸ்க் பகுதியில் இருக்கக்கூடிய த்ரோஜ்னியா கேஸ் பிளான்ட், பேர் கொஞ்சம் கட்டவில்லை, அந்த கேஸ் பிளான்ட்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய தாக்குதல் பண்ணிக்கிறாங்க. அந்த கேஸ் பிளான்ட்னு இல்லை, அதுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய இண்டஸ்ட்ரியை குறிவிச்சு அடிச்சுக்கிறாங்க. அதனால அங்க ஒரு மிகப்பெரிய வெடி விபத்து ஏற்பட்டிருக்கு. இண்டஸ்ட்ரியல் ஃபெசிலிட்டிலாம் நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. ஆனா இது ஒரு மக்கள் வாழும் பகுதி, இது போல தாக்குதல் வந்து மக்கள் மேல பண்ணிட்டாங்க அப்படின்னு உக்ரைன் தரப்பு வந்து குற்றச்சாட்டுகள் வச்சிருந்தாலும், இல்லைங்க அங்க ஏதோ ஆயுதம் தயாரிச்சுட்டு இருக்கிறீங்க, அது எங்களுக்கு தெரியும், அதனால நாங்க அதை அடிச்சிட்டோம் அப்படிங்கிறதோட ரஷ்ய தரப்பு வந்து மிசைல்களையும் ட்ரோன்களையும் ஏவிட்டுருக்காங்க. இது ஒரு மிகப்பெரிய டிராபேக் உக்ரைனுக்கு அப்படிங்கிறத சொல்றாங்க. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த ஃப்ரண்ட்லைன் கொலாப்ஸ் ஆயிட்டு இருக்கு. இந்த சமயத்துல இங்க இருக்கக்கூடிய ஆயுதங்கள் இது வந்து ஒரு கோல்டு ஸ்டோரேஜ் ஃபெசிலிட்டியும் இருந்துச்சு அப்படிங்கிறாங்க. அதாவது ஆயுதங்கள்லாம் சேமிச்சு வைக்கக்கூடிய இடங்களா இருக்கலாம் அப்படிங்கிறதோட சொல்லப்பட்டு வருது. அந்த பகுதி மேல அடிச்சதுனால மிகப்பெரிய ஆயுத இழப்பு உக்ரைனுக்கு ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிறத சொல்லப்பட்டு வருது. இது வந்து உறுதிப்படுத்தப்பட்ட தகவல் இல்லை, பட் இது போல ஒரு இண்டஸ்ட்ரியல் ஃபெசிலிட்டி மேல தாக்குதல் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது மட்டும்தான் உறுதிப்படுத்தப்பட்ட தகவல். அதுல என்ன இருந்துச்சு, ஏது இருந்துச்சு, இதனால இழப்பா இல்லையான்றது உக்ரைன் தரப்பு வந்து ஏதாவது சொன்னாதான் தெரிய வரும். இது போர் சூழல் ப்ரொபகண்டாக்காக இருதரப்பு வந்து எந்த மாதிரி வேணாலும் சொல்லலாம். பட் இது போல எல்லாம் பேசிக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்குவோம். போலாண்ட்ல ஃபார்மர்ஸ் இது போல வந்து போர்டு வச்சுட்டு ப்ரொடெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க இல்லையா, இதுக்கு போலாண்டு தரப்பு வந்து ரியாக்ஷன் வந்திருக்குது. என்னன்னா, போலாண்டோட ஃபாரின் மினிஸ்டர் இது போல அந்த போர்டு வச்சு சுத்திட்டு இருக்கிறாங்க இல்லையா, அவங்க கிட்ட இருந்து தனியா புரிஞ்சிருக்கணும்ப்பா நம்மலாம் அப்படிங்கிறது அவங்க தரப்புன்னு சொல்லிக்கிறாங்க. அதாவது ப்ரொடெஸ்ட் நடந்துட்டு இருக்கும்போது அதுல ஒரு 4 பேர் சேர்ந்துட்டு புட்டின் அவர்களுக்கு ஃபேவரா போர்டு வச்சுக்கிறாங்க அப்படிங்கிறது போல சொல்லாம சொல்லிட்டு இருக்கிறாங்க. இவங்க கிட்ட இருந்து மக்கள்லாம் பிரிஞ்சுட்டாங்க அப்படின்னா இவங்க யாருன்னு ஐடென்டிஃபை பண்ணி இவங்களை மட்டும் தூக்கிட்டு போயிடுவாங்க அப்படிங்கிறதெல்லாம் சொல்லப்பட்டு வருது. பட் அதெல்லாம் நடக்குமா இல்லை இவங்கெல்லாம் ஒண்ணுதானா அப்படிங்கிறதுலாம் தெரியல. இது போர் சூழல் போலாண்ட்ல கொஞ்சம் அசௌகரியமான சூழ்நிலை ஏற்பட்டுட்டு இருக்கு. இந்த ஃபார்மர்ஸ் இப்போ ஸ்வீடன்லயும் ஃபார்மர்ஸ் வந்து பயங்கரமான போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. அதையும் வந்து பாத்தீங்கன்னா தடுத்து நிறுத்துறதுக்கு போலீஸ் வச்சு தடுத்து நிறுத்திட்டு இருக்கிறாங்க, தடியடியெல்லாம் நடத்திட்டு இருக்காங்க. இது போல ஃபார்மர்ஸ் உலகம் ஃபுல்லா, அதாவது இந்த இந்தியாவா இருக்கட்டும், யூரோப்பியன் யூனியனா இருக்கட்டும், இந்த பகுதியெல்லாம் அதிகமா போராடிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது புரிஞ்சுக்க முடியுது. இந்த ஃபார்மர்ஸுக்குலாம் என்ன வேணும் அப்படின்றத கேட்டு சீக்கிரமா இந்த ப்ரொடெஸ்ட் எல்லாத்தையும் சால்வ் பண்ணுவாங்க கவர்மெண்ட்ஸ் அப்படின்ற நம்பிக்கையில இந்த பதிவை நம்ம முடிச்சுக்குவோம். இந்த பதிவு எப்படி இருந்துச்சு, உங்களுக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சுனா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க. அது கூடவே மறக்காம இந்த பதிவை பத்தின உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த பதிவு நல்லா இருந்துட்டு நம்பிக்கையில அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் ஸ்டே சேஃப். பை பாய்.